சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தெருநாய்களின் தொல்லையால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். ஸ்டான்லி மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். காலை நேரத்தில் புறநோயாளிகள் அதிகம் வரும் நேரத்தில் தெருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதால் அங்கே நோயாளிகள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். அந்த வளாகத்திலும் நாய்களின் தொல்லை அதிகமாக காணப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தெருநாய்களால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். ஒரு விவரம். வணக்கம். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்றைய தினம் யதார்த்தமாக வந்த பொழுது வார்டுகளில் அதிகமாக நாய்கள் சுற்றித் திரிந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் வெளி பகுதியாக இருந்தாலும் சரி, உட்புற பகுதிகளிலும் சரி, குறிப்பாக இந்த ஓபி என்று சொல்லப்படக்கூடிய பொதுவாக வரக்கூடிய நோயாளிகள் பார்க்கக்கூடிய இடத்திலும் கூட இந்த நாய்கள் சாதாரணமாக சுற்றித் திரிகின்றன. மருத்துவமனை ஊழியர்களும் சரி, காவலர்களும் சரி, அவற்றை வெளியே அனுப்பக்கூட சற்றும் முயற்சி செய்யாத நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக நோய் பாதிப்பு, விபத்து உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள், குழந்தைகள், பெரியவர்கள் என பலரும் இங்கு வரக்கூடிய நிலையில் இந்த நாய்களை பார்த்து அவர்கள் அஞ்சும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுவாகவே நாய்க்கடி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சூழலில் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே இது போன்ற தெருநாய்கள் அதிகமாக சுற்றித் திரிவது நோயாளிகளுக்கு மட்டுமின்றி குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருக்குமே பாதிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனை மாநகராட்சியும் சரி, மருத்துவமனை நிர்வாகமும் சரி கவனத்தில் கொண்டு தெருநாய்கள் அதிகம் சுற்றித் திரியக்கூடிய இந்த பகுதிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய நாய்களை வெளியே அனுப்புவதற்கும் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கவும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இங்க இருக்கக்கூடிய நோயாளிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது மட்டுமின்றி நாய்கள் தொடர்ந்து இங்கு சுற்றி இருப்பதன் காரணமாக செல்லக்கூடியவர்கள், அதாவது மருத்துவரை பார்க்க நோயாளிகள் செல்கிறார்களா அல்லது நாய்கள் செல்கின்றன என்பதை இந்த சந்தேகம் எழும் அளவிற்கு இந்த பகுதி முழுவதுமே அதிகப்படியான நாய்கள் தான் சுற்றித் திரிவதை பார்க்க முடிகிறது. இதனை மாநகராட்சியும் சரி, மருத்துவ நிர்வாகமும் கவனத்தில் கொண்டு உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.